இன்றைக்கி நாம் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு இப்போ பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உளுந்து பருப்புக்கு பதிலாக உளுந்தும் கூட ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. அப்போ நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம புதினா இலையும் அது கூட 2-3 மல்லி இலையும் ஆட் பண்ணி நான் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் புதினா இலை. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளி நம்மளுக்கு புளிப்பு சுவைக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தேங்காய் சில்லை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்பு தேங்காய் சில்லெல்லாம் போட்டு ஒரு அரைச்சக்கப்புறம் நம்ம புதினா வதக்கி வச்சுருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.